தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கூடி வர செய்த தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. மாம்சம் மறையட்டும், ஆவி வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என்னாகமம் 23:21. அந்த 21ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி தான் நம்ம இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்குது. இங்க ராஜாவின் ஜெயகம்பீரம்ங்கிறது நம்ம ஏசப்பா வந்து குறிப்பிடுறாங்க. இதுல யாருக்குள்ள இருக்குதா? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த ராஜாவின் ஜெயகம்பீரம் இருக்குதாம். எதனால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த 21வது வசனத்துல முற்பகுதி அதை சொல்லியிருக்கோம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்குது. அப்ப யாக்கோபுல அக்கிரமம் இல்ல, இஸ்ரவேலில குற்றம் இல்ல. அதனால என்ன யாரு இருந்தாங்கன்னா, கர்த்தர் அவர்களோட இருந்தாரு. ராஜாவினுடைய ஜெயகம்பீரம் இருந்துச்சு. அவர்களுக்கு போன இடத்துல எல்லாம் வெற்றி கிடைச்சிச்சு. இந்த சம்பவத்தை குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இதே 22ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னா, பாலாக் அப்படிங்கிற ராஜா இஸ்ரவேலின் ஜனங்கள் அதற்கு முன்பாக ஒரு 23 ராஜாக்களை வந்து முறியடித்து அந்த இடத்துக்கு கடந்து வந்ததை அறிந்து அவன் என்ன பண்றான், பிலேயாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன்ட்ட போயிட்டு அவங்கள சபிக்கிறதுக்காக என்ன பண்றான் அப்படின்னா, பிலேயாம ஏற்பாடு பண்றான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, தேவனுக்கு வந்து கோபம் உண்டாகி அந்த ஜனங்களை என்ன பண்றாரு அப்படின்னா, சபிக்க விடாதபடிக்கு என்ன பண்றாருன்னா, பிலேயாம நிறைய இடங்கள்ல தடுக்கிறாரு. ஆனா பிலேயாமுடைய இருதயம் கடினத்தின் நிமித்தம் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ஜனங்களை சபிக்கிறதற்கு துவங்குறான். சபிக்கிறதற்காக அந்த இடத்துக்கு கடந்து போக பண்ணும் பொழுது 22, 23 என்ன பண்றாருன்னா, ஏசப்பா கர்த்தருடைய தூதனானவரை வந்து உருவன பட்டயத்தோட கூட அந்த வழியில நிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கழுதை கீழே விழுது. இந்த 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 காரியம் எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பிலேயாம் அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல போயிட்டு பாலாக் ராஜா அவன் இடத்துல வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். என்ன அப்படின்னா, இந்த ஜனங்களை நம்ம வந்து துரத்தணும், இந்த ஜனங்களை நம்ம வெற்றி கொள்ளணும் அப்படின்னா ஒரு வழிதான் இருக்குது. அந்த வழி என்ன அப்படின்னா, அவங்கள சபிக்கணும், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை சாபமாய் மாற்றணும் அப்படிங்கிறதுதான் வந்து இந்த பாலாக் ராஜாவுடைய யோசனை. அதனாலதான் வந்து பிலேயாம் என்ன பண்றான் அப்படின்னா, சபிக்கிறதற்காக கூப்பிடுறான். ஆனா அந்த பிலேயாம் வந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவன் வந்து அந்த ஜனங்களை வந்து சபிக்கதான் துவங்குறான். ஆனா அவனால சபிக்க முடியல. அது என்ன மாறுது அப்படின்னா, ஆசீர்வாதமாய் மாறுது. அதை 24ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, 1ஆம் வசனத்துல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்ட பொழுது, அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தனது முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இருந்திருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்ப இவனால சபிக்க ட்ரை பண்றான். ஆனா அவனால சபிக்க முடியல. அது ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் பிரியம். எதனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப பரிசுத்தமாய் காணப்பட்டாங்க. அவங்களுக்குள்ள பாவம் இல்ல, அவங்களுக்குள்ள வந்து விபச்சாரம் இல்ல. அந்த டைம்ல அவங்களுக்குள்ள வேசித்தனம் இல்ல. அது ஒரு பரிசுத்த சந்ததியா காணப்பட்டது நிமித்தம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவருடைய ஆவி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இருந்துச்சு பாருங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள காணப்பட்ட தேவ ஆவியானவரின் நிமித்தம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்கள சபிக்க, அவங்களை சாபமிட, அவங்களை துரத்தும்படியாய் அந்த ஜனங்களை அழிக்கும்படியாய் எழும்பின ராஜாவுக்கு விரோதித்த ஆண்டவர் எழும்பினது நிமித்தம் சபிக்க திறக்கப்பட்ட நாவை என்னவா மாற்றினார் அப்படின்னா, ஆசீர்வாதமாய் மாற்றினார். நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு பிலேயாம் ஸ்டார்ட் பண்ணி, அதுல இருந்து நிறைய இடங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, பாலாக் அப்படியே ஸ்டாப் பண்ணி, நான் உன்னை வந்து ஆசீர்வதிக்க கூப்பிடல, அந்த ஜனங்களை சபிக்கதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, பிலேயாம் என்ன பண்றாரு, அவராலே அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாத தேவ ஆவியானவர் மூலமா ஏவப்பட்டு கொடுத்த ஆசீர்வாதங்களை குறிச்சு சொல்றாரு. அப்பதான் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆஹ் பிலேயாம் எழுந்து புறப்பட்டு அவன் இடத்துக்கு போறான். ஆனா அதுக்கு முன்னாடியே, எதனால இந்த ஜனங்களை என்னால சபிக்க முடியல, எதனால அவனால இந்த ஜனங்களை சபிக்க முடியலன்னா,
அந்த ஜனங்களுக்குள்ள பாவம் இல்ல. அந்த ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தாங்க. அந்த ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளையை பின்பற்றினாங்க. அவருடைய வழிகளை காத்து நடந்தாங்க. சோ அவனால தன்னுடைய நாவை திறந்து சபிக்க முடியாத அளவுக்கு தேவ ஆவியானவருடைய ஆசீர்வாதம் அந்த ஜனங்கள் மேல பெருக்கெடுத்திருந்துச்சு. இத பார்த்து அவன் பாலாக் என்ன பண்றான் அப்படின்னா, 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்ப்போம் அப்படின்னா, 6ஆம் வசனத்துல பார்ப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், அவர்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரனிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோன் குமாரனான எலியேசரின் மகன் பினகாஸ் கண்டபொழுது, அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும்போது அறையிலே அவன் பின்னாலே இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு. அப்ப இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, பிளேயாமும் பாலாக்கும்னா, நிறைய மீதியான ஸ்திரீகளை இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள விட்டு அங்க வேசித்தனத்தை உண்டு பண்ணோம் அப்படின்னா கர்த்தருடைய கரம் விலகி போகும். அப்ப அந்த ஜனங்களை சபிக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஜனங்கள் வந்து நம்மளுடைய நிலங்களையோ நம்மளுடைய தேசத்தையோ ஆக்கிரமிக்க முடியாது என்பதை உணர்ந்து அவங்க எதை அந்த இடத்துக்குள்ள அந்த பாளையத்துக்குள்ள கொண்டு போறாங்க அப்படின்னா பாவத்தை உள்ள கொண்டு போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தீட்டுப்படணும், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திற்குள்ளாகணுங்கிறதுனால மீதியானிய ஸ்திரீகளை அங்க இருக்கிற வாலிபர்கள் மத்தியில கொண்டு போய் விபச்சார வேசித்தனத்திற்கு உட்படுத்துறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அங்க இருக்கிற சபையாரும் இந்த காரியத்தை பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா அழுதுட்டு இருக்கிறாங்க. அதிலே பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அதே கர்த்தர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1வது அதிகாரத்துல அந்த ஜனங்களை சபிக்க விடாதபடிக்கு ஆசீர்வதிச்சார். அந்த ஒரு பாவம், அந்த விபச்சார வேசித்தனம் என்கிற ஒரு பாவம் தீட்டுப்பட்டது நிமித்தம் ஆண்டவருக்கு மிகப்பெரிய கோபம் அந்த தேசத்தின் ஜனங்கள் மேல உண்டாகுது. ஒரு பாவத்தின் நிமித்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஜனங்களை வந்து ஆண்டவருடைய சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய். அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பேயரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான். அப்ப ஒவ்வொரு குடும்பத்துல யாரெல்லாம் அந்த வேசித்தனம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் கொன்று போடுங்கன்னு சொல்லிட்டு மோசே சொல்றாரு. இந்த இடத்துல எதனால கொன்று போட ஆண்டவர் முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, அந்த சாபம் அதோட நிறுத்தப்படணும். அதுல கீழே நம்ம படிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா, அங்க வேசித்தனம் செய்த மனிதர்களை பினகாஸ் கொன்று போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல வாதை நிறுத்தப்பட்டுச்சு. அப்ப ஒரு சாபம் நிறுத்தப்படணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரத்த சிந்துதல் உண்டாகணும். அந்த ரத்த சிந்துதலை தான் வந்து ஏசப்பா நமக்கு கொடுத்தது நிமித்தம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உள்ள இந்த ரத்தம் சிந்துதல் உண்டாத நிமித்தம் அந்த ஜனங்கள் செய்த பாவம் வந்து மன்னிக்கப்பட்டு அந்த பினகாஸ், அந்த ஒரு பினகாஸ் ஈட்டியை உருவி கொன்று போட்டது நிமித்தம் அந்த ஜனங்களுடைய சாபம் நிறுத்தப்பட்டு வாதை நிறுத்தப்பட்டுச்சு. ஒருவேளை அந்த மனிதன் எழுந்து அந்த பாவம் செய்தவர்களை கொன்று போடாம போயிருந்தோம் அப்படின்னா அந்த பாவம் தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜெனரேஷனா சாபமாய் மாறி அந்த சாபம் வியாதிகளையோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலயுமே சரி, பாவம் செய்த மனிதர்கள் பாவம் அக்கிரமம் மீறுதலாய் அந்த மீறுதல் சாபமாய் ஜெனரேஷனா தொடரும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துல வந்து கட் பண்ண பார்த்து கொண்டே இருப்பார். ஆனா இந்த இடத்துல அந்த வாதை நிறுத்தப்படுறதற்கு பினகாஸ் எழும்பி அந்த கத்தியை உருவி அந்த ஜனங்களை கொன்று போட்டதுக்கு அப்புறம் வாதை நிறுத்தப்பட்டுச்சு. அப்ப அந்த சாபம் அந்த இடத்திலே தடுக்கப்பட்டது, அது பின்தொடரல, அந்த ஜனங்களை மறுபடியும் பற்றி பிடிக்கல. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள போகும்பொழுது அங்க இருக்கிற ஜனங்களுடைய பாவத்தை பற்றி கொள்ளக்கூடாது. அந்த பாவம் பற்றி கொண்டால் அது தலைமுறைகளுக்கு தொடரும், அது பரிசுத்தத்தை கெடுக்கும், அது சாபமாய் மாறும். ஏன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுத்த சாபத்தின் நிமித்தம் தான் அவர்கள் என்ன ஆனாங்க அப்படின்னா ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்து மனுஷனாய் மாறி அந்த சாபம் ஆபேல் வரைக்கும் தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மனுஷங்கள் ஒவ்வொருவரும் பாவத்துக்குள்ள விழுகிற அந்த சூழ்நிலைக்குள்ள போனாங்க. அப்ப இந்த ரத்தம் சிந்துதலை ஆண்டவர் விரும்புகிறதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த சாபம் அப்படியே நிறுத்தப்படணுங்கிறது தான். சிம்சோனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அவனுடைய ஒரு அபிஷேகம் அந்த தலைமுறைக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை ஒருவேளை சிம்சோன் தன்னுடைய வேலையை சரியாய் முடித்திருந்தார் அப்படின்னா அவருடைய பரம்பரை, அவருக்கு அடுத்த வந்த சந்ததி
இன்னும் அதிகமான அபிஷேகத்துக்குள்ள உண்டாயிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த சாபத்தை ஒவ்வொரு குடும்பமா அகற்றி விட்டது நிமித்தம் சவுலுடைய குடும்பம் அப்படியே சாபத்துல அடிபட்டிருந்த அந்த குடும்பம் அகற்றப்பட்டுச்சு. எப்ப அப்படின்னா, தாவீதின் நாட்கள்ல பஞ்சம் வரும்பொழுது தாவீது போய் விசாரிக்கும் பொழுது, சவுலுடைய குடும்பம் மீதியானியருக்கு செஞ்ச பாவத்தின் நிமித்தம், மீதியான் தேசத்தின் ஜனங்களுக்கு செஞ்ச பாவத்தின் நிமித்தம் சவுலுடைய குடும்பத்தை 9 பேரை கொன்று போடணும்னு ஆண்டவர் சொல்லும்போது, தாவீது அதை செஞ்சப்ப அந்த சாபம் அப்படியே தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. இப்ப ஒரு 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 கருத்து கணிப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு குடிகாரர்களா இருக்கிறாங்க, ஒரு கொலை செய்கிறவர்களா இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, ஏன் 100ஆம் தலைமுறையில கூட அவ்வளவோ கிரிமினல்ஸும், அவ்வளவா ரேபிஸ்டும், அவ்வளவோ நிறைய கொலைபாதகத்துல ஈடுபட்டவர்களா இருக்கிறாங்க. இதுவே ஸ்பிரிச்சுவலி நல்லா இருக்கிறாங்க, ஒரு சந்ததி நல்லா இருக்குது, இல்ல ஒருவேளை அவங்க எஜுகேட்டடா இருக்கிறாங்க, அவங்க பாவத்துல விழாதவங்களா இருக்காங்கன்னா, அவங்களுடைய 100வது சந்ததியை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை உயர்த்தி வச்சிருக்காரு. அப்ப தலைமுறையாய் தொடர்கிற சாபங்களை கர்த்தர் வேறெடுத்தால் மட்டும்தான் கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற சகாயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதுல இஸ்ரவேல் ஜனங்களோட கர்த்தர் இருந்தது நிமித்தம்தான் ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களோட இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகானை குறித்து பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எசபேலின் குறித்து பார்த்திருக்கிறோம். எசபேலுடைய கணவரான ஆகாபு அவன் செய்த அந்த சாபத்தின் நிமித்தம் என்ன ஆனுச்சு அப்படின்னா, இஸ்ரேல் தேசமே மிகப்பெரிய ஒரு அடிக்குள்ள உள்ளானது. ஆண்டவர் அந்த அடியை கொடுத்தார். கண்டிப்பா இஸ்ரவேலின் ஜனங்களுடைய நாட்கள்ல அந்த பாகால் பெயர்களை வணங்கினது நிமித்தம் நிறைய காரியங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாபமாய் முடிஞ்சுச்சு. இன்றைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்மளுடைய தலைமுறை, பூர்வ தலைமுறையா இருக்கட்டும், இல்ல நம்மளா இருக்கட்டும், எதையெல்லாம் நிறுத்த வேண்டுமோ இந்த பிணகாசை போல அப்ரப்டா அதை ஸ்டாப் பண்ணல அப்படின்னா கர்த்தருடைய வாதையை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன் இந்த ஆண்டவருடைய கிருபை இந்த ஜனங்கள் மேல இருந்துச்சுன்னா, அவர்கள் பாவம் செய்யாத வரைக்கும் கர்த்தர் கிருபையுள்ளவராய் அந்த ஜனங்களை யார் ஒருவனும் தொட விடல. ஆனா எப்ப அந்த ஜனங்களுக்குள்ள பாவம் பூந்துச்சோ, எப்ப அந்த ஜனங்களுக்குள்ள அசுத்தம், விபச்சாரம், வேசித்தனம் பூந்துச்சோ, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க மேற்கொள்ளப்படுறாங்க. ஆயி பட்டணத்தை மேற்கொள்ள முடியல அந்த ஜனங்களால. இவ்வளவு பெரிய ஜனங்களால அந்த சின்ன ஆயி பட்டணத்தை மேற்கொள்ள முடியல. ஏன்னா அந்த சாபத்தீடான விஷயம் அவங்களுக்குள்ள இருந்தது நிமித்தம் அது மேற்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. எரிகோவை விழத்தள்ளின ஜனங்கள் எரிகோவின்காக ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தப்ப அவங்களுக்குள்ள இருந்த பரிசுத்தம் ஆயி பட்டணத்தை மேற்கொள்ள போகும்போது அந்த பரிசுத்தம் அவங்களுக்குள்ள இல்ல. சாபத்தீடான காரியங்கள் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அந்த சாபத்தின் நிமித்தம் என்னாச்சு அப்படின்னா, அநேகர் வெட்டுண்டு அந்த நாள்ல விழுந்தாங்க, முகங்குப்புற விழுந்தாங்க, அநேகர் புறமுதுகிட்டு ஓடி வந்தாங்க. யோசுவா கூடார வாசல்ல விழுந்து அழும் பொழுது ஆண்டவர் ஏன் இங்க நின்று அழுது கொண்டிருக்கிறான்னு அதற்கான காரியத்தை வெளிப்படுத்துகிறாரு. இன்றைக்கு நிறைய தோல்விகளுக்குள்ள நம்ம போய்கொண்டிருக்கலாம், நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ள போய்கொண்டிருக்கலாம். இந்த பிணகாசை போல நம்ம இருக்க போறோமா அப்படின்னு தான் ஏசப்பா இன்றைக்கு நம்ம கேட்கிறாங்க. ஏசப்பா பிணகாசை உருவ குத்தி போடலாம் சொல்லல. ஆனா அந்த சாபத்தை ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு விஷயம் என்ன, அதை அழிச்சாகணுங்கிற ஒரு விஷயத்த பிணகாசனுடைய இருதயம் அந்த நாட்கள்ல பற்றி கொண்டிருந்தது. மோசையினுடைய நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, மோசே அந்த மலையை விட்டு 40 நாள் உபவாசித்து இறங்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை நிர்வாணமாக்கி அந்த கன்றுக்குட்டியை உருவாக்கி கொண்டு இருக்கும்போது மோசே எடுத்த முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கன்றுக்குட்டியை என்ன பண்ணாருன்னா அரைச்சு அத தண்ணியில கலந்து எல்லாருக்கும் குடிக்க கொடுத்துட்டாரு. யாரெல்லாம் அதை செஞ்சாங்களோ அதை இல்லாம பண்ணணும் அப்படிங்கறதுனால, அந்த பாவத்தை அழிக்கணும், அந்த சாபமாய் மாறிடக்கூடாதுங்கிறதுனால அதை செஞ்சவங்க அழிக்கணும் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாவற்றையும் கரைச்சி தண்ணியில கொடுத்துட்டாரு. அப்ப அந்த இடத்துல மோசே எடுத்த முடிவு மிகச்சரியா இருந்தது நிமித்தம் அன்றைக்கு நாள்ல இஸ்ரேல் ஜனங்கள் எஞ்சி இருந்த ஜனங்கள் காக்கப்பட்டாங்க, சாபத்துக்குள்ள போகாம இருந்தாங்க. இன்றைக்கு நம்மளுடைய குடும்பமும் சரி, நம்மளுடைய பூர்வ சந்ததியும் சரி, பின்னால் வருகிற சந்ததிகளும் சரி, பூர்வத்துல இருக்கிற சந்ததிகள் நமக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்ம கர்த்தருக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னா அநேக பாவங்கள் நமக்குள்ள இருந்திருக்கலாம். நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த விடுதலை நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைக்கோ நம்மளுடைய சந்ததிக்கோ நிரந்தரம் அல்ல. மாறாக இதை நம்ம கேன்சல் பண்ணி கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபித்து அந்த சாபத்திலிருந்து விடுபட்டால் மாத்திரம்தான் இந்த பிணகா செய்தது போல அத நம்மளுடைய சந்ததியோட கூட ஸ்டாப் பண்ணும் பொழுதுதான் என்ன ஆகும் அப்படின்னா,
பின்னால வருகிற சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் நம்மளுடைய ஊழியத்திற்கு, நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு இதே சாபங்கள் காரணமா இருக்கலாம். நம்மளுடைய பெற்றோர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருந்ததா இருக்கலாம். நம்மளுடைய பெற்றோர்களுடைய பாவங்களா இருக்கலாம். இல்ல நம்மளுடைய தாத்தாமார், பாட்டிமாருடைய பாவங்களா இருக்கலாம். எல்லாவற்றையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த இஸ்ரவேல் சந்ததியில பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவோ யூதர்கள் அநேக காரியங்கள கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா, அந்த பரிசுத்தத்த ஆண்டவர் காப்பாற்றிக் கொண்டே வந்தார். அந்த சாபம் அவர்கள் மேல விழாதபடிக்கு ஆண்டவர் கூடிய அளவுல காப்பாற்றிக் கொண்டே வந்தார். ஏரோதின் நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, ஏரோதுக்கு ஆண்டவர் நெறைய 1ஆம் ஏரோதா இருக்கட்டும், 2ஆம் ஏரோதா இருக்கட்டும், 3ஆம் ஏரோதா இருக்கட்டும், நெறைய வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டே வந்தாரு. அவங்க அந்த பாவத்த வந்து சாபமா மாற்றாம அவர்கள் சரி பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆனா கடைசியில அந்த 3ஆம் ஏரோதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2ஆம் ஏரோது பார்த்தோம் அப்படின்னா, யோவானுடைய தலையை வெட்டி மறுபடியுமா அந்த கொலை பலிக்குள்ள போனார். ஏன்னா 1ஆம் ஏரோதும் அதையே செஞ்சிருப்பார். அப்ப 2ஆம் ஏரோதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த யோவானுடைய தலையை வெட்டி அந்த கொலை பலிக்குள்ள போனார். 3ஆம் ஏரோதும் வந்து ஆண்டவர காட்டிக் கொடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில ஆண்டவருக்கு விரோதமா எழும்பினார். அப்ப ஒவ்வொரு நாட்களிலும் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆண்டவர் வந்து அந்த சாபத்திலிருந்து வெளியில வருகிறதற்கான வாய்ப்ப கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம அத அனலைஸ் பண்ணல அப்படின்னா, ஏரோதை போல நம்ம அந்த சாபத்திலிருந்து வெளியில வர முடியாம, ஒருவேளை நம்மளுடைய பூர்வத்துல இருந்தவர்கள் விபச்சார, வேசித்தன பாவங்கள்ல இருக்கலாம். கொலைவெறி பாவங்கள்ல இருக்கலாம். அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கலாம். அது உங்களுடைய ஆ ஊழியத்த கெடுக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க. எந்தெந்த சாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செயலாற்றிக் கொண்டு இருக்கு? எந்தெந்த சாபங்கள் நிமித்தம் இந்த ஜனங்கள் போல ராஜாவின் ஜெயகம்பீரம் நம்மளோடு கூட இல்லாம இருக்குது. ஏன்னா, யாக்கோபில அவர் வந்து பிரியப்படுகிறவர். ஏன்னா, அந்த ஜனங்களிடத்துல அவர் குற்றத்த பார்க்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. யாக்கோபுல அக்கிரமத்த பார்க்கிறது இல்ல. இஸ்ரவேலத்துல குற்றத்த பார்க்கிறது இல்ல. ஒருவேளை நமக்குள்ள அந்த குற்றமும், அக்கிரமமும், மீறுதலும் இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவருடைய ஜெயகம்பீரம் நம்ம கிட்ட இல்லாம நம்ம விழுந்து போகிற சூழ்நிலைக்குள்ள போகலாம். ஒருவேளை இந்த ஓட்டத்த ஜெயமாய் முடிக்க முடியாத சூழ்நிலைகளுக்குள்ள போலாம். ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது நம்மளுடைய சாபங்கள ஆசீர்வாதமாய் மாற்றதான் கர்த்தர் நம்மளிடத்துல அவருடைய இரத்தத்தை முழுவதுமாய் சிந்திக் கொடுத்தார். அதனால இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம் கர்த்தரிடத்துல எந்தெந்த காரியங்கள் நமக்கு தடையா இருக்குது, எந்தெந்த காரியங்கள் நம்ம பெற்றோரிடத்திலிருந்து வந்தது நமக்கு தடையா இருக்குதுன்னு சொல்லி கேட்டு இன்றைக்கு நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணும்படி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும்படியா கேட்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி. அன்பின் ஆண்டவரே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமாய் கர்த்தர் இடைப்பட்டு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அந்த பீலேயமுக்கு எதிர்த்து நீர் நின்றீரப்பா. அவனால் அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க கூடாமல் போயிற்று. ஆண்டவரே தகப்பனே, பாவம் உள்ள வந்த பொழுதோ அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறினாங்க. அந்த ஜனங்கள் தோல்வியை சந்தித்தாங்க. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அநேக தோல்விகளை, வியாதிகளை, அப்பா தகப்பனை கடன் பாரங்களை, ஆண்டவரே தொடர்ச்சியான மன வேதனைகளை நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு பிடிப்பட்டதாய் கர்த்தர் எங்களோடு கூட நிற்க முடியாமல் இருக்குதோ, கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எந்த சாபங்கள் பரம்பரை சாபமோ, ஆண்டவரே அது எங்கள் பெற்றோர் மூலம் அந்த சாபமோ, ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய பூர்வத்தார் மூலம் அந்த சாபமோ, கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நாங்க ரெக்டிஃபை பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. அதை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால நாங்கள் கேன்சல் பண்ண, அது எங்களுடைய சந்ததிக்கு தொடராமல் இருக்க, நாங்கள் அப்பா உண்மையும் உத்தமமாய் உங்களுடைய ஊழியத்துல நிற்கக்கூடாதபடி, கர்த்தருக்கு உண்மையாய் அப்பா தகப்பனே உண்மையுள்ள வேலைக்காரிகளாய் நாங்கள் இயங்கக்கூடாதபடிக்கு, அந்த சாபம் எங்களை தடுத்து நிறுத்தாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்துவீராக என்று செபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் பொறுப்பெடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. தேங்க்யூ.